வணக்கம் தம்பி கமலேஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? இரும்புலியூரில் காலேஜ் படிக்கிறியா? உனது அண்ணன் அல்லது உனது நண்பன் தேவா தாம்பரத்துலேருந்து இங்கே காலேஜ் போகும்போது கொஞ்சம் காதலில் கொஞ்சம் பிரேக்கப் ஆகிடுச்சு உனக்கு இல்லையா? இந்த வயசில் படிக்க வேண்டிய வயசில் படிப்பை பாரு. எப்படி படிக்க வேண்டிய வயசில் படிப்பை பாரு. அது தூக்கி ஓரமாக போடு. நம்ம தேவையில்லாத வேலை பண்ணுறோம் படிக்கும்போது இருந்தே. ஏன்னா நம்மளுக்கு இயற்கையாக உருவாக்கப்படுறது சரியே, நம்ம வேணும் பண்ணுறதில்ல. அது ஒரு அட்ராக்ஷனில் வர்றது. படிக்கும்போது வந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் தான் அட்ராக்ஷனில் வந்தது. அட்ராக்ஷனாக ஓட்டு, அவ்வளோதான். தெரியாமல் பண்ணி வாழ்க்கை புரியாமல் பண்ணி காதல் பண்ணுறது. அது இந்த வாழ்க்கை பாடம் நீ கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை விட்டு விலகி போச்சுன்னா உனக்கு அது ஒரு பாடம். புரியுதா? அட்ராக்ஷனோட வந்தது, அட்ராக்ஷன் இல்லாமே போயிட்டு அந்த மாதிரி கான்செப்ட் வச்சுக்க. புரியுதா சொல்கிறது? காதலி குடும்பத்தில் இருக்கிற காதலி, உனது விளையாட்ட காதலி, சரியா? நண்பர்களையும் கூட காதலி, தப்பு கிடையாது. எப்படி விளையாட்ட காதலி, குடும்பத்தை காதலி, உனது நண்பரையும் கூட காதலி. ஆண்கள் நட்பு, நட்புங்கிறது வேற, சரி? காதலிங்கிறது நீ தப்பு எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணத்தில், இப்போ இருக்கக்கூடிய தருணத்தில் இவங்க எல்லாமே ஒவ்வொருத்தையும் காதலிக்கிறனால நீ என்ன ஆகும்? நீ உனக்கு என்ன ப்ரொமோஷன் சொல்லு? வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறவள போய் ரொம்ப நேரம் நினச்சிட்டு நீ படிப்புக்கு எடுத்துட்டு வீணாக போயிட்டுன்ற வாழ்க்கை வீணாக போயிரு. ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கு. இவங்கள நீ காதலிக்கிறனால என்ன பையன்? உனது நண்பனை காதலிக்கிறனால, சரியா? நண்பனை காதலிக்கிறதாகட்டும், பேசுறதாகட்டு, ஏதோ ஒரு விஷயங்கள் நீ சொல்கிறதாகட்டு, ஒரு புரியலைன்னா ஒரு ஆலோசனை கேட்கறது, அதை காதலிக்கிறது, சரியா? உனக்கு குடும்பத்தை காதலிக்கிறதுனா அப்பா மேலே பாசம், அளவு கடந்த பாசம், ரொம்ப பாசமாக வச்சா உனக்கு எப்படி பாதுகாப்பு பண்ணணும், உன்னோட வாழ்க்கை பாதுகாப்பு பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணுவாங்க. விளையாட்டை காதலிச்சின்னா, விளையாட்டில் குறியா இருந்தீங்கன்னா நீ பெருசாகும்போது உடல்வாகு நல்லா இருக்கு, இளமையாக இருக்கலாம். இந்த மூணும் தான். அதுபோக பொண்ணை லவ் பண்ணிட்டு, லவ் பண்ண பிரச்சனை இல்லை, நல்லா வேலை போகிற பிரச்சனை இல்லை. வேண்டான்னு சொல்லிட்டு போனால் அதையும் நினச்சிட்டு இருந்து உன்ற வாழ்க்கை போச்சுன்னா யார் பொறுப்பதுக்கு? அந்த 3 பேருக்கு காதலிக்க சொன்னாலும் அவங்க 3 பேரும் வந்து எதை சொன்னாலும் ஒன்று முடியாது. உன்னோட வாழ்க்கை நீ தான் பார்க்கணும். உனக்கு எப்படி வாழ்க்கை அமையும்? நல்ல வாழ்க்கை அமையும்ல. நல்லா படித்தது, நல்ல மார்க் எடுத்து நல்ல வேலைக்கு போகலாம்ல. படித்தாலும் நான் அப்படி தான் போகிறோம். நல்லா படிக்கிறதுக்கு உண்டான விஷயம் என்னவோ அதை தேடு. இந்த 3 பேர்த்து கூட ஐடியா கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, அவங்ககிட்ட ஐடியா கிடையாது, வேலைக்கே வருது, தூக்கி அமுக்கிட்டு போயிடுவா. போய் ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாத, வீணாக போயிரு. உன்ற ஆசை கரைஞ்சு போகும். எதுக்கு ஃபீல் பண்ணுற? ஓடு, வேகமாக ஓடு, உன்னோட வாழ்க்கையில் ஓடு. மிகப்பெரிய வெற்றியாளனாவ. நான் சொல்கிறேன், அடிச்சு சொல்கிறேன். தம்பி தேவா, அவனோட நண்பன் சொல்கிறாரு, கேளு. வாழ்க்கை நல்லா இருக்கும் உனக்கு. நல்லா படி ஃபஸ்ட்டு.